Hello friends, welcome to our channel. நெல்லிக்காய் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த துவையலை சூடான சாதத்தோடு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயிலே இந்த துவையல் செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் துவையல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காயாக 3 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வேகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நெல்லிக்காய் மட்டும் எடுத்து வச்சிடலாம். கூடவே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து விடலாம். இது நல்லா வறுபடட்டும். 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு லைட்டாக வறுபட்டதும் உளுந்து சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வறுபடணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துடலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விடலாம். இது எல்லாமே நல்லா வறுபடணும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபடணும். அந்தளவுக்கு எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது. ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், நான் நல்லா கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துடலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க நெல்லிக்காவையும் இதோடய சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். குறைப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா போதும். கடுகுளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் தாளித்து இந்த துவையலை சேர்த்துடலாம். சூடான சாதம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.